திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். திருப்பாடல்கள் 102:17 வசனம். சங்கீதம் 102:17 வசனம். பல நேரங்கள்ல நம்முடைய நிலைமையில தனிமை நம்ம உணர்வோம், அலட்சியப்படுத்துற மாதிரி நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒரு சில நேரங்கள நம்மள எல்லாரும் ஏளனமா நினைப்பாங்களோ, கேலியா நினைக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு அவமானப்படுத்தப்படுகிற நிலைகள் நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில அனுபவமாய் வந்திருக்குங்க. இந்த மாதிரி தருணங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, கடவுள் இடத்துல நம்ம பேசும்பொழுது, கடவுள் நம்ம மன்றாடும் பொழுது, கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார். சில நேரத்துல கடவுள் நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சிருங்களேன், மன்றாடும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் ஐயோ உடனடியாக பதில் இல்லாமல் சற்று தாமதமாய் கூட வரலாம். அப்ப அந்த தாமதமாய் வர நேரத்துல கடவுள் என்னுடைய மன்றாட்டை கேட்கலையே அப்படின்னு கூட நம்ம சில நேரத்துல சோர்ந்து போலாம். அப்ப அந்த சோர்ந்து போற நேரத்துல கடவுள் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆனா கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக கடவுள் நம்முடைய மன்றாட்டை எல்லாம் கேட்டு நமக்கு ஆசையை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன மலைநாட்டு பகுதியில ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள், அதாவது அன்னாள், பெனினாள். இந்த பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் அந்த மனிதர் அன்னாளை அதிகமா நேசிச்சார். அவருக்காக வருடத்துக்கு ஒரு முறை அவர் என்ன பண்ண, ஆலயத்துக்கு போய் ஜெபிப்பாராம். நிறைய வேண்டுதல்கள் செய்வது மேல பலிகளையும் செலுத்திருக்காரு, அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் அந்த குழந்தை செல்வம் இருந்தால்தான் இந்த வாழ்கிற சமூகம் அந்த பெண்ணை ஒரு மரியாதையாக நினைக்கும். இல்லைன்னா அந்த பெண்ணை வேறு பேர்களெல்லாம் விட்டு கூப்பிடுற வழக்கம் உலக அளவில் இருக்கிற எல்லா பெண்களுமே சந்தித்து வருகிற ஒரு அவல நிலையாக இருக்கிறது. அப்ப இந்த பெண் மனதளவில பாதிக்கப்படுகிற ஒரு நிலையில வேதனையா இருக்கிறாங்க. ஏன், இவங்க போய் ஆலயத்துல போய் ஜபிக்கும் பொழுது அங்க இருந்த அந்த குரு கூட, அதாவது ஏலி கூட என்ன செய்யற, ஆசாரியர் கூட இந்த பெண்ணை தவறாக தான் நினைச்சாங்க. ஆனால் கடவுளிடத்துல மன்றாடும் பொழுது கடவுள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை, பெண்ணுடைய வாழ்வியை, நிலையை எல்லாவற்றையும் ஆழ்ந்து அறிந்தவரா இருக்கிறார். உடனே பாருங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார் இல்லையா? அப்போ கடவுளிடத்துல கேட்கிறது எதுவாக இருந்தாலும் நம்முடைய மன்றாட்டை கேட்டு கூர்ந்து கவனித்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற நன்மையானதை கொடுக்க அவர் உண்டு. அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய மன்றாட்டுகளுக்கான பதிலை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அப்புறம் என்ன, ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணித்து நம்ம வாழ்வை துவங்குவோம். இதனால நீங்க என்ன கேட்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய வாழ்வில நன்மை இந்த நாளில் கட்டளையிடுவார். இந்த நம்பிக்கையில இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.